அதோட கூரை ஒடித்தார். நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பலன் கொடுத்தது. அது முடிந்து போயிட்டது. அதோட கதை முடிந்தது. இன்னைக்கும் சிலர் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புறாங்க. அதை காட்டி தான் மக்களை பயமுறுத்துறாங்க. பாவத்தை காட்டி பயமுறுத்துறாங்க, மரணத்தை காட்டி பயமுறுத்துறாங்க. இந்த பயமுறுத்தலை நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை நாம் உலகம் எங்கும் பிரசங்கிக்க வேண்டும். அதுல பயமுறுத்துறது சாத்தானுடைய வேலை, பயத்தை போக்குறது தேவனுடைய வேலை. தேவன் மனிதனை பயப்படுவதற்காக உருவாக்கவில்லை. மரணத்தை கண்டு கூட அவன் பயப்படக்கூடாது. அவன் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நோக்கத்தில் அவனை உருவாக்கி இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரண பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துளியளவு இருக்கக்கூடாது. அதிலிருந்து நாம் வெளியே விட்டவர்கள், அதிலிருந்து தான் நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இன்னைக்கு போதகர்கள் கூட தெரியாதனமாக பயமுறுத்துகிறார்கள் ஜனங்களை பலசாலிகளாக, தைரியசாலிகளாக உருவாக்குவதற்கு பதிலாக தன்னை பார்த்தாலே பயப்பட வேண்டும் என்று சொல்கிற நடுக்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள், பயத்தை உருவாக்குகிறார்கள். சில போதகர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி இவங்க உட்கார வைக்க பயப்படுறாங்க. அவங்க முன்னாடி நின்றுட்டு நிக்கணும், அவங்க போகிற வரைக்கும் அவங்களை அட்டென்ஷன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தவறான காரியங்கள். மனிதனுக்கு இருக்கிற பயத்தை அவனை விட்டு எடுக்க வேண்டும். எந்த காரியத்துக்கும் நாம் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்வது அது வித்தியாசமானது. கர்த்தருக்கு சாத்தான் பயப்படுகிற பயத்தை உருவாக்கணும். அவன் பயந்து நடுங்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்ன, அநீதி செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், பொல்லாத மனிதர்கள் தான் கர்த்தரை கண்டு பயப்படுவார்கள். என்ன, எதற்கு பயப்படுவார்கள்? அவர் தண்டனைக்கு பயப்படுவார்கள். நாம் தண்டனைக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும், தைரியசாலிகளாக இருக்க வேண்டும், பலசாலிகளாக இருக்க வேண்டும், யுத்த புருஷர்களாக இருக்க வேண்டும். போராடுவதற்கு எதுக்கும் பயப்படவே கூடாது. அப்படிப்பட்டதான் தேவன் விரும்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பயத்தை முற்றிலுமாக எடுக்க விரும்புகிறார். அதற்காக தான் அவர் மனுஷ சாயலில் நமக்காக அந்த பாவத்தை சுமந்து மரித்து அவர் 3 நாள் பாதாளத்தில் போய் அவனை ஜெயித்து அவனுடைய தலையை நசுக்கிட்டாரு. இன்னைக்கு தலை இல்லாதவங்க தான் அவன் தெரியுறான். அவனுக்கு அதிகாரம் ஒன்றும் கிடையாது. அவனுடைய பல் எல்லாம் பிடுங்கப்பட்டது. அவன் பொக்க வாய அந்த